ஹாய் கஸ் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் நியூஸை ஒரு நல்ல நியூஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சார் எப்போ வரும் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஓகே, டேட் வந்துட்டு அறிவிக்கலை. இன்னி அந்த டேட் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மே மாதத்துக்கு மேலே தான் அப்ளை பண்ணுற டேட் வரும் தான் நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, எலெக்ஷனால ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் கன்ஃபார்ம் டேட்டுன்னு இவங்க சொல்லியிருக்காங்களா, அதில் வருமானு கூட தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சிஆர்பி பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுவும் 9,000 தமிழ்நாடுக்கு எப்படி ஒரு 600-700 வேக்கன்சியாவது இருக்கும். கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேக்கன்சி வருது. ஐஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்பியாக இருக்கட்டும், வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து பிஎஸ்எஃப்க்கும் வரும். ஸோ ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேனும் ஏதாவது ஒரு ஜாப் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு என்ன தகுதி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு கண்டிப்பாக போயிடலாம். நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10th இல்லை 12th முடிச்சுட்டு 50,000 60,000 சம்பளம் கிடைக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் வந்தால் மட்டும்தாங்க கிடைக்கும். தமிழ்நாடு போலீஸ் போனால் கூட உங்களுக்கு கிடைக்காது. திரும்ப சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்கள். ஒரு சர்டிஃபிகேட் இல்லை, இதுக்கு என்னென்ன தகுதி வேணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லுவோம். சர்டிஃபிகேட் இல்லைனாலும் வாங்கி கொடுப்போம். ட்ரேட்ஸ்மேனுக்கு எப்படி டெஸ்ட் நடக்கும், இப்போ குக்கிட்டே கேட்டு குக்கை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். குக்குக்கு ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும், டிரைவருக்கு எப்படி டெஸ்ட் நடக்கும், பெயிண்டருக்கு, ஸோ ஏ டு ஜெட் வரைக்கும் எப்படி நடக்கும் சொல்லிட்டு அதை பற்றி வீடியோ போடுவோம். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே தயாராகிருங்க. ஓகே, அது மாதிரி ஃபிசிக்கலுக்கும் சரி, எக்ஸாமுக்கு கவலை இல்லை, எக்ஸாம் நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகே, ஸோ ட்ரில் டெஸ்ட்லாம் எப்படி நடக்கும், அதுக்கெலாம் எப்படி தயாராகணும்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஓகே, லீவுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோ மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னா என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.